கொரோனா வைரஸை விட 100 மடங்கு அதிக ஆபத்தான 300 கொடிய வைரஸ் மாதிரிகள் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஆய்வகத்திலிருந்து காணவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அவனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து அரசு கடந்த திங்களன்று நூற்றுக்கணக்கான கொடிய வைரஸ் மாதிரிகள் ஆய்வகத்திலிருந்து காணாமல் போய் உள்ளதாக கூறியுள்ளது. அங்குள்ள ஆய்வகம் ஒன்றில் மிக மிக ஆபத்தான வைரஸ் மாதிரிகளை வைத்து ஆய்வு செய்து கொண்டிருந்தார்கள். இந்நிலையில் திடீரென 300க்கும் மேற்பட்ட வைரஸ் மாதிரிகள் மாயமாகியுள்ளன. இதில் ஹென்ட்ரா வைரஸ், லைசா வைரஸ், ஹண்டா வைரஸ் உள்ளிட்டவை அடங்கும். இந்த வைரஸ்கள் பல்வேறு விதமான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை. உயிருக்கே ஆபத்தாக முடிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று கூறுகிறார்கள். இது ஒரு அரசு வைராலஜி ஆய்வகமாகும். இங்கு வைரஸ் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மிகவும் சிக்கலான வைரஸ்கள் பல்வேறு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படும். இந்த மாதிரிகள் கடந்த ஆகஸ்ட் 2023 முதலே காணவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் தற்போதுதான் அந்த அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. காணாமல் போன வைரஸ் மாதிரிகள் திருடப்பட்டுள்ளதா அல்லது அழிக்கப்பட்டு விட்டதா என்பதை அறிய விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஆஸ்திரேலிய அமைச்சர் டிமோத்தி நிக்கோல்ஸ் அந்நாட்டு ஊடகங்களிடம் பேசிய போது, உயிரியல் பாதுகாப்பு நெறிமுறைகளை மீறுவதும் தொற்று வைரஸ் மாதிரிகள் காணாமல் போவதும் மிகவும் தீவிரமான விஷயம். இது மீண்டும் நடக்காதவாறு குயின்ஸ்லாந்து சுகாதாரத்துறை இதனை விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஹென்ட்ரா என்பது ஒரு ஜூனோட்டிக், அதாவது விலங்கிலிருந்து மனிதனுக்கு பரவும் ஒரு தொற்று வைரஸ் ஆகும். இது ஆஸ்திரேலியாவில் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் லிசா வைரஸ் ராபிஸை ஏற்படுத்தும் வைரஸ்களின் குழுவாகும். இருப்பினும் சமூகத்திற்கு ஆபத்துக்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தற்போது இவற்றின் மாதிரிகள் காணாமல் போயிருப்பது உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த மாதிரிகள் காணாமல் போன ஆய்வகத்தில் வைரஸ்கள் மற்றும் மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த கொசு மற்றும் டிக் மூலம் பரவும் நோய் கிருமிகளுக்கான நோயறிதல் சேவைகள், கண்காணிப்பு மற்றும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே சமயம் குளிரூட்டியிலிருந்து எடுத்துவிட்டால் வைரஸ் மாதிரிகளால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று கூறுகிறார்கள். அப்படி பார்த்தால் தற்போது வெளியில் இருப்பதால் மனிதர்களுக்கு ஆபத்து இருக்காது என்று தெரிகிறது. இது பற்றி விசாரணை நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து பாஸ்டனில் உள்ள நார்த் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தின் AI மற்றும் லைஃப் சயின்ஸ் இயக்குனர் சாம் ஸ்கார்பினோ கூறுகையில், முக்கியமான உயிரியல் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும், காணவில்லை என்று அறிவிக்கப்பட்ட இந்த நோய் கிருமிகள் அனைத்தும் அதிக ஆபத்து மற்றும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று அவர் பாக்ஸ் நியூஸிடம் பேசும்போது கூறியுள்ளார். மேலும் அவரின் கூற்றுப்படி 3 நோய் கிருமிகள் மனிதர்களில் மிக அதிக இறப்பு விகிதங்களுக்கு வழிவகுக்கும் என்றும், சில ஹாண்டா வைரஸ்கள் COVID-19 விட 100 மடங்கு அதிக ஆபத்தானவை என்றும், மற்றவை தீவிரத்தன்மையின் அடிப்படையில் COVID-19 போலவே இருக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த 3 நோய் கிருமிகளும் விலங்குகள் மற்றும் கால்நடைகளை அதிக ஆபத்தில் வைக்கலாம் என்றும் கூறுகிறார். தற்போது இந்த மாதிரிகள் காணாமல் போயிருப்பது உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் அந்நாட்டு அரசாங்கம் இது தொடர்பான விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.